வணக்கம். கர்மா அரவிந்த் அவர்கள் இயக்கி தயாரித்து நடித்த படம். இந்த படம் தியேட்டரில் எங்கேயுமே ரிலீஸ் ஆகலை. யூடியூப், கூகுள் ப்ளே, அப்புறம் iTunes இது 3 தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 25 ரூபா கொடுத்து நீங்கள் எப்போ வேணாலும் உங்கள் வீட்டிலேயே இந்த படத்தை பார்த்துக்கலாம். பார்ப்பதற்கு முன்னாடி இந்த படம் யாராருக்கு பிடிக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். இந்த படம் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஜேர்னல் கிடையாது. இது அவார்ட் வின்னிங்காண்டி எடுக்கப்பட்ட ஒரு யூனிக்கான ஒரு கான்செப்ட். இந்த படத்தை யாரெல்லாம் ஒரு 90களிலும் 2000லையும் ராஜேஷ்குமாரோட த்ரில் நாவல்ஸை ரொம்ப விரும்பி படித்தீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த படம் பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் 90களில் நம்ம தமிழ்நாட்டில் கிராமங்களில் அந்த அளவுக்கு டிவி போய் சேரலை. அந்த டைமில் எஃப்எம்மில் தான் நம்ம படங்களை கேட்டுத்தான் கதைகளை கேட்டுத்தான் நம்ம ரசிச்சிருக்கோம். அப்படி யாரெல்லாம் கேட்டு ரசித்தீங்களோ அவங்க அனைவருக்குமே இந்த படம் பிடிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. காரணம் என்னென்னா, இந்த படம் 1 மணி நேரம் 10 நிமிடம் ஓடக்கூடிய இந்த படம் ஒரு ரூமுக்குள்ளேயே தான் என்டையர் மூவியே ப்ளே பண்ணியிருக்காங்க. 2 பேருக்கும் இடையில் நடக்கும் ஒரு கான்வர்சேஷன். அதாவது ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர், இன்னொருத்தர் தன்னோட மனைவி இறந்த ஒருத்தர். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ரைட்டராக இருப்பார். அவரோட மனைவி இறந்துருப்பாங்க. அதை எப்படி இந்த போலீஸ் ஆஃபீஸர் இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிக்கிறாரு அப்படின்றதான் 1 மணி நேரம் படம். 2 பேருக்கும் இடையில் நடக்கும் கான்வர்சேஷனை 1 மணி நேரமாக எப்படி எடுக்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இயக்குனர் அரவிந்த் அவர்கள் எடுத்திருக்காரு. அதே போல் இந்த படம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, உங்களோட பொறுமையை சோதிக்கக்கூடிய படமாக கூட இருக்கலாம். ஏன்னா 2 பேருக்கும் இடையில் பேச்சை மட்டுமே நீங்கள் 1 மணி நேரம் கேட்க முடியுமா? நம்ம மைண்ட் செட்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விஷுவலாக பார்த்து 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 ரசித்த ஒரு உலகம் நம்ம மக்கள். அவங்களால ஒரு 1 மணி நேரமே பேசுகிறதே மட்டுமே கேட்டுக்கிட்டு இருக்க முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி தான். அதே போல் இயக்குனர் நான் பாராட்டுறது இந்த படத்தோட கிளைமேக்ஸ் தான். ஒரு அழகான ஒரு கிளைமேக்ஸ் வச்சுருப்பார். இருந்தாலும் இந்த மாதிரி கிளைமேக்ஸ் நம்ம நிறையா படங்களில் பார்த்தோம். அதே மாதிரி இதை நம்ம ஈஸியாக ஒரு ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. இருந்தாலும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட கிளைமேக்ஸ் தான். அதே போல் 1 hour முழுவதுமே ஒரு விஷுவலாக காமிக்காமல் ஒரு பேச்சின் மூலியமாக கதையை எவ்வளோ தூரம் புரிய வைக்க முடியுமோ புரிய வைக்கிறதுக்காக இயக்குனர் எல்லா விதமான முயற்சியும் பண்ணியிருக்காரு. அதுக்காண்டி அவருக்கு ஒரு வாழ்த்தை தெரிவிச்சுக்கலாம். இந்த படத்தில் எனக்கு ஒரு பிடிக்காதது, ஒரு நெகட்டிவாக நான் ஃபீல் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூனிக்காக ஒரு படத்தை எடுத்திருக்காரு. அதுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். அதே போல் அவர் வச்சிருக்க நிறைய டைலாக்ஸ்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கொலையாளியை யார் அப்படின்றத விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ஒவ்வொருத்தரை பற்றியும் அவங்க வீட்டுக்கு போகிறவங்க, அவன் எலக்ட்ரீஷியன், அவரோட ஃப்ரெண்டு, இப்படின்னு ஒவ்வொருத்தரையும் விசாரணை பண்ணும்போது அவரோட ஹைட் என்ன, அவர் எப்படி இருப்பார், டாலாக இருப்பாரா, ஃபேராக இருப்பாரா, எல்லாத்துக்குமே 6 feet ஹைட்டு தான் அப்படின்னு சொல்கிறப்ப ரிப்பீட்டடாக அந்த டைலாக்ஸ் ஒரு வந்தது மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அதே போல் அந்த ஒரு எலக்ட்ரீஷியன் அவங்க வீட்டுக்கு போகிறத விசாரணை பண்ணுவார். எலக்ட்ரீஷியன் லுங்கி கட்டியிருந்தாரா, பேண்ட்டு கட்டியிருந்தாரா அப்படின்னோடனே லுங்கின்னொடனே அவர் ஷூ போட்டிருந்தாரா, செருப்பு போட்டிருக்காரான்னு கேட்குறப்ப எலக்ட்ரீஷியன் அதுவும் லுங்கி கட்டி எப்படி ஷூ போட்டிருக்க முடியும் அப்படின்றது கொஞ்சம் யோசனை பண்ணக்கூடியது தான். இது மாதிரி அங்கங்கே ஒரு சில அப் அண்ட் டவுன்கள் இருந்தாலும் ஒரு முழு நீளமாக படமாக கேட்கும் பொழுது ஓகே, ரொம்ப நாளாக நம்ம இது மாதிரி ஒரு கேட்டே ஒரு படத்தை முழு நீள படத்தை பார்க்கக்கூடிய ஒரு படம் இது வரைக்கும் வந்தது கிடையாது தமிழ் சினிமாவில். ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணதுக்காக வேண்டி இயக்குனர் அரவிந்த் அவர்களை வாழ்த்தலாம். மொத்தத்தில் இந்த படம் யாராருக்கெல்லாம் போய் பார்க்கணும்னா, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை விரும்பக்கூடியவங்க தயவு செய்து இந்த படத்தை உங்களால் ஒரு உட்காந்து பார்க்க முடியாது அப்படின்னு தோணுது. அதே போல் யாராருக்கெல்லாம் ஒரு க்ரைம் நாவலோ இல்லை இந்த மாதிரி கேட்டே ஒரு படத்தை பார்க்கக்கூடிய ஒருத்தவங்களுக்கோ இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. வீட்டில் உட்காந்து உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடச்சுன்னா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அவ்வளோதான் சொல்ல முடியும். என்னோட இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா உங்கள் நண்பர்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.